அனைவருக்கும் வணக்கம். இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து நான் உங்கள் சரவணா. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். அதுக்கான ஒரு சிலபஸ் ஓவர்வியூ தான். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கொண்டு போக போகிறோம். அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஹிஸ்ட்ரி சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5லேருந்து ஒரு 7 கொஷின் கேட்பதற்கான வாய்ப்புகள் தான். இந்த 5லேருந்து 7 கொஷின் நம்ம ஈஸியாக அடிக்கலாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால மொத்தமே டாபிக்ஸும் நமக்கு கம்மி தான். அதனால இதை நம்ம ஒமிட் பண்ணவே மாட்டோம், யாருமே ஈஸியாக இருக்கும். அதனால புதுசாக வரவங்க இதை எப்படி படிக்கணும், இதில் பேசிக்ஸாக இதுக்குள்ள நம்ம இதுக்கப்புறம் கிளாஸ் கொண்டு போகிறோம். இதில் ஒரு டாபிக் உள்ளேயும் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத சும்மா மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த பதிவாக இருக்க போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டாபிக் நல்லா பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். நம்மளே சொல்கிறப்ப ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் பண்பாடு, கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு டாபிக்கோட பேர்லேயே அமைஞ்சிருக்கு. யூனிட் 4ஓட பேர்லேயே இந்திய வரலாறு மற்றும் இந்திய பண்பாடு அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நாகரிகம் உள்ள மனிதர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கிமு 3000 இந்த காலங்களிலேயே கிமு 3000 இந்த காலங்களிலேயே ஒரு நகர நாகரிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி நமக்கு இந்த ஆதி மனிதன், பண்டைய கால மனித வரலாறு இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு சிலபஸ்ல டைரக்டா சிந்துவெளி நாகரிகம் படிங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்றது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். அப்ப இந்த பீரியட்ல இந்த கிமு 3000 இந்த ஆண்டுகள்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சேர்ந்த மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள். அதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் நமக்கு அது டேரெக்டாக இந்த இடத்துல சிலபஸில் இல்லை, ஆனால் கீழே இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துவெளி நாகரிக மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்டாக ஒரு உருவ வழிபாடோ ஒரு வேதங்களோ எந்த ஒரு மதமும் கிடையாது. நார்மலாக இயற்கையை வழிபட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பீரியடில் ஆரியன் அப்படின்றவங்க நமக்கு வருகை தராங்க. வந்து வேதங்கள் அப்படின்ற ஒன்று உருவாக்குறாங்க, இந்து மதம் அப்படின்ற ஒன்று உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த இந்து மதத்தில் நிறையா சடங்குகள் வருது. அதெல்லாம் எதிர்த்து நமக்கு நிறைய புரட்சியாளர்கள் வராங்க. அவங்கெல்லாம் நம்ம மகாவீரர், புத்தர் இவங்கெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த பீரியட்ல இருந்திருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன அதில் இருப்பாங்கன்னா, நமக்கு மௌரியர்கள், அசோகர், இந்த கிரேட் அசோகா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் தான் கிரேட் போடுவோம், ஒரு சிலர் தான் குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு இந்திய மன்னர் தான், இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே சிறப்பான ஆட்சி பண்ண ஒரு மன்னர் தான் தி கிரேட் அசோகா. அவரை பற்றி தான் நடுவில் வரும். இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல சிலபஸ்ல இல்லை, ஆனால் அவங்களாம் பண்பாட்டில் நமக்கு வருவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க இந்து மதத்தை ஃபாலோ பண்ணவங்களா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம உள்ள பார்க்குறப்ப பார்ப்போம். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த பீரியட்ல நமக்கு நிறைய புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் குப்தர்களுக்கும் இடையே நிறைய சண்டைகள் நடக்குது. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். யார் இருந்திருப்பாங்கன்னா ராஜபுத்திரர்கள் அப்படின்ற ஹிந்து மன்னர்கள் தான் அங்கங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வரவங்க தான் தில்லி சுல்தான்கள் அப்படின்றவங்க. யாரு? தில்லி சுல்தான்கள் இந்தியாவை ஆட்சி பண்ண, இந்தியா மீது படையெடுத்து இந்தியாவை கவர்றதுக்காக வந்த இஸ்லாமிய வம்சம் தான் தில்லி சுல்தான்கள். சுல்தான் அப்படின்றப்ப நமக்கு இஸ்லாமியர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வம்சமா சேர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க நம்மளை. இதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி வீக் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 வம்சத்துல கடைசி வம்சமா லோடி வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம் இருக்கும். அந்த லோடி வம்சம் இருக்கும்போது நமக்கு பாபர் தெரியுங்களா எல்லாருக்கும்? பாபர் தெரிஞ்சிருக்கும். அந்த பாபர் அப்படின்றவரை இந்த தில்லி சுல்தான்களை சேர்ந்த ஒரு குரூப், ஒரு பிரிவினரே பாபரை வந்து இந்தியா மீது படையெடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுவாங்க. அப்படி தில்லி சுல்தான்களே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு பாபரை இங்கே வர சொல்றாங்க. பாபர் அவர் வந்து தோற்றுவிக்கிறது தான் முகலாயர்கள். ஓகேவா? பாபரை வந்து நம்ம வரலாற்றுல இருந்து தூக்கவே முடியாது. முகலாய வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தையே தோற்றுவித்திருக்காரு. முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாபர், அதுக்கப்புறம் ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் இந்த மாதிரி நிறைய மன்னர்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த முகலாயர்களுக்கு நடுவுலேயே நமக்கு ஷேர் வம்சம், ஷேர் அல்லது சூர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஷேர் அல்லது சூர் இடைவெளி அப்படின்ட்டு நடுவில் இந்த முகலாய மன்னர்ல ஒருத்தரை தோக்கடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து முகலாயர்களே வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இதுதான் நம்ம முகலாயர்களை பார்ப்போம்.
அப்ப இந்த முகலாயர்கள் இருக்கும்போதே நமக்கு மராத்தியர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க வருவாங்க. மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அந்த மகாராஷ்டிரா பகுதியில் இப்ப இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் அத சிவாஜி அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு மன்னர் இருந்திருப்பார். யாரு? மன்னர் சிவாஜி. அவரெல்லாம் எதுல வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மராத்தியர்கள் அப்படின்றதெல்லாம் வருவார். அந்த மராத்தியர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கும் முகலாயர்களுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள் முகலாயர்கள் ஆதரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கடைசியில இவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த அளவுக்கு முகலாயர்கள் வீக் ஆகி மராத்தியர்கள் ஸ்ட்ராங்கா ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆங்கிலேயர்கள் பீரியட்ல மராத்தியர்கள் ஒரு சிறப்பான ஸ்ட்ராங்கான பிரிவினராகவே இருப்பாங்க. இதுதான் டோட்டலா இந்தியா ஃபுல்லான்னு சொல்லி பாக்குறப்ப இதுதான் இப்படிதான் இந்த ஆர்டர்ல தான் போகும். இதுல நடுவுல கடைசியா தென்னிந்திய வரலாறு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய வரலாறு அப்படின்ற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த தென்னிந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜயநகர் அப்படின்றவங்கள பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அப்படின்றவங்கள பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவாஸ் அவங்கள பத்தி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழா டைனாஸ்டி அவங்கள பத்தி பார்ப்போம். இது மட்டும் இல்லாம ராஷ்டிரகூடர்கள் இந்த மாதிரி நிறைய சின்ன மன்னர்களும் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தான் முக்கியம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு அப்படின்றதுதான் இவங்க தான் முக்கியமான அம்சம். இதுதான் இந்திய வரலாறு. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு கடைசியா மராத்தியர்கள், இந்த மராத்தியர்களை நம்ம சொன்னோம். இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நிறைய சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. இதே பீரியட்ல இந்த மொத்த பீரியட்லயுமே தென்னிந்தியாவில் சவுத் இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த விஜயநகர் பாமினி. இந்த விஜயநகர் பாமினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தில்லி சுல்தான்கள் காலத்திலேயே சவுத் இந்தியாவில் உருவாகியிருப்பாங்க. பல்லவாஸ் சோழாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு முற்கால பிற்கால அப்படின்னு சொல்லி நிறைய பார்ப்போம். அதை நம்ம இங்க பார்க்கணும், உள்ள கிளாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதான் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்றது. இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் நேச்சர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை ஒற்றுமை நம்ம பார்த்தோம். இனம், மொழி, வழக்காறு. ஓகேவா? நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நமக்கு ஹிந்து மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, புத்த சமயத்தை சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நமக்கு ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பலர் பண்ணாலும் இந்தியாவில் இவ்வளோ வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியாவில் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்றத பற்றி பேசுறது தான் இனம், மொழி, வழக்காறு. நிறைய மொழி பேசுகிறவங்க, நிறைய இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்கும். இந்திய பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இப்போ சாமி கும்பிட்றோம். அதான் சாமி எப்படி உருவாச்சு, அந்த புத்த மதம் எப்படி உருவாச்சு, சமண மதம் அது ரெண்டுமே இந்தியாவில் உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அதான் சும்மா லைட்டாக பார்த்துட்டு போயிட்டோம்னா போதுமானது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கு அப்படின்றதான் இந்த ஃபைனல். ஓகேவா? இதுதான் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்றது. ஸ்டார்டிங்ல இண்டஸ் வேலியில இருந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்றது வரைக்கும் இதுதான் ஃபுல் ஓவர்வியூ. இதை பத்தி தான் நம்ம கிளாஸஸ் நம்ம ரெகுலரா யூடியூப்ல ஃப்ரீயா கொண்டு போகலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னோம் 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. இல்லை இண்டஸ் வேலி குப்தர்கள்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், இது 2லேருந்து ஒன்று மாற்றி கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2லேயுமே இருந்து கூட கேட்டிருக்காங்க. தில்லி சுல்தான்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் உண்டு, முகலாயர்கள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் உண்டு, மராத்தியர்கள்லேருந்து சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்கல. தென்னிந்திய வரலாறுலேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க இந்த 4 டாப்பிக்ல இருந்து. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பண்பாட்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா? இந்திய பண்பாடு அப்படின்றதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இதுதான் ஃபுல்லாக இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்ற ஒரு சிலபஸை நம்ம மேலோட்டமாக எடுத்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கிளாஸஸ் பார்க்க போது ஒரு கிளாஸை பற்றியும் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகேவா? இந்த கிளாஸ் சிலபஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம அகாடமில இருந்து இது மட்டும் இல்லாமல் நிறையா உங்களுக்கு சேனல்ஸ் கிளாஸஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.